யாருக்காவது ஏதாவது புரியுதாடா? பேசாம சாப்பிட்டு சாயங்காலமே படிக்கலாமா? 2 hours later. மச்சான் உனக்கு ஒரு ரீல் அமைச்சிருக்கேன் பாரு. நம்ம 2 பேரும் பண்ணலாமா இதை? பண்ணலாம் மச்சான், செம்மையாக பொழியுது. என்னடா பண்ணலாம்? சரி ஓகே வா. சரி வாடா விளாட்லாம். மச்சான் கார்ல இரு. அப்பா கால்லாம் வலிக்குது. ஃபோன் எங்கே வச்சேன்? எங்கே இருக்கு? சே யாரும் அவங்க என்னதான் கால் பண்ணாங்களா? வேறு வேலையே இல்லை. யார் மச்சான்? அம்மாடா. அம்மா தானே, அட்டன் பண்ணி பேசிட்டு வா. நான் பேசிக்கிறேன், மேட்ச் ஆடி பார்த்துக்கலாம். நான் சொன்னால் கேட்க போகிறேன். யாருக்குமா கால் பண்ணுற? அவனுக்கு தான்மா கூப்பிடுறேன். உன் பையனுக்கா? அவன்லாம் ஃபோன் எடுக்க மாட்டாமா. நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேமா. நான் கிளம்புறேன். அப்பா இப்படியா இருக்க? எதுக்குமா கூப்பிட்டுட்டே இருப்ப? கட் பண்ணால் விட. காலேஜ் போனதுக்கப்புறம் காலே பண்ணுறது இல்லையா? கால் பண்ணாலே எடுக்கிறது இல்லை. சாப்பிட்டியாயா? இருக்கேன். கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் பண்ணல. சாப்பிட்டேன். சரி பிஸியாக இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாப்பா ஸோ இவங்க வேறு வேலையே இல்லை. மொதல் இந்த ஃபோனை சைலண்டில் போடணும். கேம் விளையாட முடிய போச்சுடா. எத்தனை கால் தான் பண்ணுவாங்களோ எங்கள் வீட்டில், சாமி. சொல்கிறா இப்போ சரி இப்போ வரேன். மச்சான் சொல்கிறா. குமுதா அந்த பொண்ணு ஏன்டா என்னத்துக்கு கால் பண்ணுது? கொடு. ஹலோ சொல்லுங்க. அது அப்படியே கட்டு கொடுத்துருங்க. கொடுத்துருங்க அப்படியே கொடுத்துருங்க. சொல்லுங்க. என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல.
நான் விளையாட்டுற சாமி. நான் அக்கா மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ணுமா? நெக்ஸ்ட் செக்அப் வாங்கம்மா, என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். போயிட்டு வாங்க. சிஸ்டர், அடுத்த பேஷண்ட் யாருன்னு கூப்பிட்டாங்க? டாக்டர் டாக்டர் எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். சிஸ்டர் சிஸ்டர் எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க சிஸ்டர். ரொம்ப பயமா இருக்கு சிஸ்டர். சிஸ்டர் கொஞ்ச நேரம் பார்த்து சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் 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 சிஸ்டர், பிபி செக் பண்ணிடுங்க. அவங்க ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு ட்ரிப்ஸ் போட்டுருங்க. அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. கூட யார் வந்திருக்கா? அவங்க பொண்ணு வந்திருக்காங்க டாக்டர். அவங்க பொண்ணுக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடுங்க. இமீடியட்டாக ஒரு கார்டியாக் மாதிரி எடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என் டேபிளில் சப்மிட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் கேட்டிங்களே வந்துருச்சு டாக்டர். கொடுங்க. அவங்க பொண்ணு வெளியே இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. டாக்டர் டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? முதல்ல உட்காருங்க. டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோமா, பெருசாக ஒன்றும் இல்லை. ஹார்ட்டில் சின்ன சின்ன பிளாக் மட்டும் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணால் ஷி வில் பி ஆல் ரைட். ஆப்ரேஷனுக்கான அமௌண்ட்டை சீக்கிரம் பே பண்ணிங்கன்னா சீக்கிரம் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், ஆப்ரேஷனுக்கான அமௌண்ட் சீக்கிரம் பே பண்ணிடுறேன் டாக்டர். ஓகேம்மா. சிஸ்டர், ஓடிக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். அக்கா 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 என்னக்கா ஆச்சு? அம்மாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்டா ஃபோன் எடுக்கல? கவனிக்கலக்கா நானு. சரி சரி வை, டாக்டர் வந்துட்டாங்க. அக்கா 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 டாக்டர் அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நத்திங் டு வரிமா, ஜஸ்ட் அ மைனர் ஆப்ரேஷன். நல்லபடியாக முடிஞ்சு 2 வீக்ஸில் அம்மா ரெக்கவர் ஆகிடுவாங்க. 3 days அப்சர்வேஷனில் இருந்தால் போதும். ஓகே டாக்டர். அம்மாவை போய் இப்போ பார்க்கலாமா டாக்டர்? இல்லைம்மா, அம்மாக்கு இனி கான்ஷியஸ்னஸ் வரல. கான்ஷியஸ்னஸ் வந்தவுடனே நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். அதே மாதிரி டேப்லெட்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா, டேக் கேர். இப்போ தாண்டி ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வரி பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி இரு, நான் கூப்பிட்றேன். இந்த மெடிசன்ஸ்லாம் கீழே ஃபார்மஸியில் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க சிஸ்டர். என்னம்மா சாப்பிட்டியா? இன்னும் இல்லைம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும். ஏம்மா இப்படி பண்ணுற? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு டேப்லெட் போட்டால் தானே உடம்பு ஃபுல்லாக சரியாகும். இனிமேல் ஒழுங்காக சாப்பிடணும், சரியா? சரி இரு, நான் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன். வெற்றி, என்னப்பா பண்ணுற? சாப்பிட்டியாயா? சாப்பிட்டம்மா.
உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அக்கா இப்போ தான் கொடுத்துட்டு போனா, போட்டுட்டேன்ப்பா. நீ நல்லா சாப்பிடு, நல்லா படிக்கணும். லீவ் விட்டால் வீட்டுக்கு வந்துறியா? சரிம்மா லீவ் விட்டுனே வீட்டுக்கு வந்துடுறேன். மச்சான் வாடா கிரவுண்டுக்கு போகலாம். சரிப்பா, நீ போய் வேலை பாரு, அம்மா வைக்கிறேன். வெற்றி, என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, வைக்கிறேன் நான். நாங்கள் நம்மளோட ஹாஸ்டல் லைஃப்பில் எதுக்கோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற நமக்கு அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பேச முடியலல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்க மட்டும்தான் நம்ம மேலே அக்கறைப்படுற ஒரே ஜீவன். அவங்க இல்லைன்னா நம்ம மேலே அக்கறைப்படக்கூட ஒருத்தரும் இல்லை. ஆனால் இங்கே எத்தனை பேர் அவங்கள்ட்ட ஒழுங்காக பேசுகிறோம் சொல்லுங்கள்? நம்ம எத்தனை பேர் அவங்கள வேலைக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருப்போம். அதனால் இருக்கும்போதே அவங்கள்ட்ட பேசுங்க. இல்லைனா நாளைக்கு நம்ம பேசணும்னு நினைக்கும் போது அவங்க இல்லாமல் கூட போகலாம்ல. நான் சொல்கிறது பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஸோ பேரண்ட்ஸ் லவ் இஸ் த லாயல் அண்ட் ட்ரூ லவ் that stays even when the world walks away. Dedicated to all hostel students and their parents.